உங்களுக்கே கிடைத்திருக்கிற ஒரு பெரிய நிதி, பெரிய ரிஷி, சிறந்த ஆழ்வார் எப்படியும் சொல்லலாம் அழகா. அவர் திருவாக்காலையும் சில அர்த்த விசேஷங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அவாவாக இருந்தது அழகா. எப்போவுமே நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு எல்லாரும் சொல்லணும், பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள். என்னடா அது எப்போ பாரு இந்த சுவாமியே சொல்லிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு போர் வேறு அடிச்சிடக்கூடாது. அப்புறம் அந்த போர் அடிச்சதுன்னா நீங்கள் பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிருவேள். இன்னும் அர்த்த விசேஷங்கள் கேட்டவா அந்த அத்தியனம் பண்ணவர்கள் பேசுகிற பொழுது அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அவருடைய திருவாக்கு சாரத்தை கிரகிக்கிறவராக இருக்கார். எசன்ஸை சொல்கிறார் சுவாமி சாதிக்கிறச்சு. எது தேவை சார தமத்தை கிரகணம் பண்ணி அதை சொல்லும்படியான அர்த்த விசேஷங்களாக இருக்கிறது. கோவில்பட்டிக்கு கிடைத்த நிதி, நாமெல்லாம் வந்து போகிறவர்கள், அவர் நிலையாக இங்கு இருப்பவர். ஸ்ரீரங்கநாதருடைய அனுகிரகத்தை அங்கே பெற்று கொஞ்சம் இங்கே சேர்க்கலாம். ஆனால் என்றும் அந்த அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிதி. இப்போ சாத்துமுறை ஹோமம் 9 நாள் பிரம்மாண்டமாக நடக்கும், இல்லை பல நாட்கள் போகிறது. பூர்ணாகுதிம்பா என்ன சுவாமின்னார், இதோ அரை மணி நேரத்தில் முடிச்சு போயிடும். தொடங்கினதுலேருந்து 1/2 hour தான். ஆனால் பூர்ணாகுதிக்கு வந்ததே உயர்ந்த பலன்னு காண்பிக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ நாள் டெய்லி ஹோமத்துக்கு வந்திருக்க மாட்டோமே சுவாமி. அந்த மாதிரி வாக்கியமாக இருக்கக்கூடிய திருப்பாவை ஒவ்வொரு நாளும் 1.5 மணி காலம் அந்த பாசுரத்தை நிறைய நாடி கேட்டோம் அழகா. இங்கே பல பேர் விடாது வந்தேள். இதுதான் முதல் தடவை கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் ஃபேமஸ்னால் இப்போ திருப்பாவையும் ஃபேமஸ் ஆகின்னு இருக்கு. அது சுவாமி பண்ண பெரிய உபகாரம்னு நாம் சொல்லணும் அழகா. அங்கேருந்து திருப்பாவை ஏதோ பாசுரம் சேவிப்போங்கிறது போய் அர்த்த விசேஷங்கள் வியாக்கியானங்களோடு சேவிப்போம் அப்படிங்கிறதும், பெரியவாச்சான் பிள்ளையோடு செய்த வியாக்கியானம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி பல பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே ரசிகர்களாக இருக்காள். நானும் இங்கே யோசிச்சு பார்ப்பேன், எப்படியே இருக்காளேன்னு. மேலே ஏதான ஆடினா கூட தெரிய மாட்டேங்கிறது. முகத்தில் பூர்த்தியாக அதை உன்னிப்பாக கவனிக்கிறதுலையே இருக்கிற நோக்கு ஒவ்வொரு முகத்துலேயும் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப சௌகரியம். உங்கள் முகத்தில் தெரிகிறத வச்சே தெரிஞ்சு சொல்ல வேண்டியதுதான் என்னோட. நாம சிரமப்படுறதுக்கு எதுவும் இல்லை அழகா. இப்போ பூர்ணாகுதி சாத்துமுறை 10 நிமிஷம் தான் முடிச்சிடலாம் அழகா. மற்ற நாள்லாம் தான் ரொம்ப நாழி ஆறுது. 29வது பாசுரம் ரொம்ப சௌகரியமாக போச்சு. அர்த்த விசேஷங்கள் குமாரனே சொல்லி முடிச்சுட்டா அழகா. ஆகையால் எனக்கு ஒரு பாசுரம் குறைஞ்சது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் விட்ட அர்த்தங்களை மட்டும் அப்படின்னு எடுத்து காண்பிக்கிறேன். இது சிற்றஞ்சிறுகாலேங்கிற பாசுரம். ஆண்டாள் பிராப்பியத்தை அறுதி இடுகிறாள். என்ன பலம்? பறைன்னு சொல்கிறா. இறைவா நீதாராய் பறை அப்படின்னு சொல்கிறாளே, இந்த பறைன்னு சொல்கிறச்சே அது என்ன அர்த்தம்? பறை கொள்வான் அப்படின்னு சொல்கிறச்சே என்ன பறை வேணுங்கிறா. அதை தான் இந்த பாசுரத்தில் நீ குற்றேவளங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு வார்த்தை சொல்லுவது. உனக்கே நாம் ஆட்செய்வோம், உன் திருவடிக்கே என்றும் கைங்கரியம் பண்ணி நிற்போம் அப்படின்னு ஆண்டாள் எது பறைங்கிற அர்த்தத்தை காண்பிக்கிறார். பகவான் திருவடிகளில் செய்யக்கூடிய அனன்ய பிரயோஜனமான கைங்கரியம் என்பதை தெரிவிக்கிறார். அதுதான் சுவாமி சாரதமமாக அழகாக தெரிவித்தார். இங்கே தெரிவிக்கிறச்சு. இப்போ ஒரு தடவை 29வது பாசுரம் இன்றைய நாள் பாசுரம். முதல் ஒரு 3-4 நாள் 4-5 நாள் கிடச்சிருக்குமோ என்னமோ தெரியல. அப்புறம் அன்றைய பாசுரம் அன்றைக்கே கிடைக்கிறது. இன்றைக்கி தான் 29 அன்றைக்கி தான் கிடைக்கிறது. மற்ற நாள்லாம் எல்லாம் பின்னாடி லாகிங் ஆகிட்டுருப்போம். ட்ரெயின் வருது எங்கே நான் பின்னாடி வந்துன்னு இருக்குப்பா. இன்றைக்கே நமக்கு ஆண்டாள் பண்ண கிருபை என்னென்னா இன்றைக்கி பாசுரத்தை இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அழகாக. ஒரு தடவை எல்லாருமா அனுசந்தானம் பண்ணுவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் பூர்த்தி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சில ஸ்பீச்சஸ் முடிச்சுட்டு பண்ணலாம். நீங்களும் கேட்டவர்கள் கூட ஸ்பீச் கொடுக்கலாம். ஏதானே இவ்வளோ நாள் நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம், பேசுகிறதுக்கும் இருந்தால் கூட 2 நிமிஷம் சொல்லலாம் சொல்லலாம் கூட அழகா. இப்போ இன்றைய பாசுரம் இன்னைக்கு. சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவளங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும்
ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைனம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவாய். இந்த ஒரு பாசுரத்தையாவது அனுசந்தானம் பண்ணுங்கோ என்று ஆச்சாரியர்கள் பட்டர் குறிப்பாக தெரிவிப்பார். அழகா விடிவோரை எழுந்திருந்து 30 பாசுரம் அனுசந்தானம் பண்ண கடவன், இல்லை மாட்டிற்றனாகில் இந்த ஒரு பாசுரமாவது அனுசந்தானம் பண்ண கடவன், இல்லையாகில் நாம் இருந்த இருப்பை என்று காண்பித்தார். அழகா இது ரொம்ப சாரதமமான பாசுரம். திருவாய்மொழியில் எப்படி ஆழ்வார் பிராப்பிய நிஷ்கிருஷம் பண்ணுதல், பிராப்பியத்தை வரையறுத்தல் அப்படின்னு வரையறுத்து காண்பிக்கிறார். இந்த வரையறுத்து காண்பிக்கக்கூடிய இடம் போல இதுலேயும் எது பலம், ஆண்டாள் எதை பலமாக சொல்லுகிறார்? சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள் கேளா. எதற்காக வரோம்? எம்பெருமானே கேள்னு சொல்கிறச்சே, பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து, நீ பிறந்த குலம் என்ன? மாடு மேய்த்த குலம். மாடு மேய்த்தல்னா சாதாரணம் இல்லை, தவறாக நினைக்கிறோம். இன்றைக்கி சயின்ஸு அறிவியல் ஒரு பார்வை பார்க்கறது, கோங்கிறது பெரிய தனம். அதுதான் அந்த காலத்தில் மாடுன்னு சொன்னால் செல்வம்னு பேர். வேதத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அந்தனர் மாடு, அந்தனர்களின் செல்வம். மாடுன்னா செல்வம். ஏன் செல்வம்? இன்றைக்கி சொல்கிறான் சயின்ஸில், நாட்டு மாடுகள் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அதை நீ பிரதட்சணம் பண்ணால் உன் மனசு சாந்தம் அடைகிறது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கோமத்தியே வசாமியகம், கோஷாலை இருக்குது பாருங்க, அந்த இடத்துல வசித்தேன்னா அது நித்திய சுத்தி. அது அந்த காலத்தில் சஞ்சாரம் வரைச்சே பெரியோர்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் எங்கே தங்குவா? கோஷாலையில் தான் தங்குவா. அது பரமசுத்தி. அது அந்த இடம்ங்கிறதுலேருந்து இந்த மாடு மேய்க்கிறதுன்னு இருக்கே சாதாரண விஷயமே இல்லை. ரொம்ப பக்குவம் வேணும், ரொம்ப அன்பு வேணும், ரொம்ப பரிவு வேணும், ரொம்ப அதன் பேரில் கனிவு வேணும், நிறைய நல்ல பண்புகள் இருக்கணும். சாதாரணம் இல்லை மாடு மேய்த்த. படிப்பு வரலையா? போடா மாடு மேய்க்கப்போ. படிப்பாவது படிச்சிடலாம், மாடு மேய்க்க தான் வராது. சாதாரண விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பசுமாடை மேய்த்துட்டு போகிறான் பாருங்க, இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பெரிய ஒரு தூக்கில் கட்டின்னு வந்துடுவா சாப்பாடு. என்னென்ன இது எங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு அசை போடுமோ அந்த இடத்துல பக்கத்தில் நிழலை பார்த்து உட்காந்து சாப்பிடுவான். அதை தான் ஆண்டாள் சொன்னார், பெற்ற மேய்த்து உண்ணும். நீ மேய்ச்சிட்டு வரைய பசு, அது சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிட்றது எவ்வளோ பெரிய விசேஷம். அழகா நித்தியம் போய் கோவை தடவி கொடுக்குறான். அது அதனுடைய அந்த கழுத்து பகுதியில் தடவி கொடுத்தல், இதெல்லாம் சாஸ்திரம் புண்ணியம்னு சொல்கிறது. நிறைய புண்ணியங்களை சொல்கிறது. கோ பக்கத்தில் போகிறச்சே என்னெல்லாம் புண்ணியம் உண்டு. இதெல்லாம் இன்றைக்கி என்ன சயின்ஸ் சொல்கிறதுன்னா, எஜமானன் அப்படி தடவி கொடுத்தா அவன் உடம்புல ஏதான வியாதி தெரிஞ்சுதுன்னா இந்த பசு அதற்கு வேண்டிய உணவை, மூலிகை உணவை அது சாப்பிட்டு வந்து அந்த பாலை கொடுத்து அதனால் அவன் வியாதியும் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவி. சாதாரணம் இல்லை. நமக்கு எல்லாம் தொலைச்சிட்டோம். ஆங்கில கல்வி மோகத்தில் சகலத்தையும் நாமே பார்த்து அழித்தோம். இன்னைக்கு அதனுடைய வைபவம் கொண்டாடப்படுகிறது. பசு பாலை போல சிறந்த மருந்து இல்லை, தயிரை போல விட்டமின் B12 வேறு எதுவும் கொடுக்காது. 1000 சொல்கிறது சயின்ஸ். ஆனால் சாஸ்திரம் எவ்வளோ உயர்ந்ததா. பகவான் அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தான். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து. நீ எதற்காக பிறந்தாய்? குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. அடிமை, அது எப்படிப்பட்ட அடிமையாக இருக்கணும் தெரியுமா? இந்த அடிமையை விவரிக்கிறார் ஆண்டாள். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அந்தரங்க விருத்திகள் தர வேணும். அழகாக சொன்னா ஸ்ரீரங்கத்தை சொல்கிறச்சே, அந்தரங்க விருத்திகள் எம்பெருமானுக்குண்டான தாயார் செய்யக்கூடிய கைங்கரியம். சில பேரை கேட்பா, இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசாதீங்க, அவர் ஆஃபீஸுக்கு தான் செக்ரட்டரி, இவர் தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரிம்ப. பர்சனல் செக்ரட்டரி வேற, ஆஃபீஸ் செக்ரட்டரி வேற. இப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறா இந்த இடத்துல? குற்றேவல். குற்றேவல்னா நீ உனக்கு செய்யக்கூடிய அந்தரங்க விருத்திகள் எல்லாம் செய்ய வேணும். அதற்கு மேலே சொல்கிறா குற்றேவல், நீ உகந்த அடிமைகளை செய்ய வேணும். அடிமை செய்யறச்சே யார் உகக்கணும்? யார் ஏற்கிறாரோ அவர் உகக்கணும். அப்படி செய்யணும் அடிமை. இவனுக்கு சௌகரியமா வரும், ஆச்சாரியனே வாரும் வாரும்,
வந்துட்டு கொஞ்சம் வேகமாக வரும், கொஞ்சம் வேகமாக வரும். அவர் கூப்பிட்றாரு, ஏன்டான்னார், சீக்கிரம் முன்னாடி உட்காரும், முன்னாடி உட்காரும். உட்காந்தோன்னே டப்புன்னு இவன் முதல்ல உட்காரான். என்னடான்னார், நல்ல வேலை ஃபேனை பார்த்து உட்காண்டோம் சுவாமி, இவருக்கு அந்த ஃபேன் வேணும். நல்ல அருமையான சிஷ்யர்கள் ஆச்சாரியர்கள்ட்ட இருப்பா. அது எப்படின்னார், அடேங்கப்பா, இந்த குருவுக்கு மிந்திய சிஷ்யர்கள் 2 சிஷ்யர் ஒரு ஆச்சாரியன் வச்சிருந்தான். ரொம்ப 2 பேரும் போட்டி போட்டு கைங்கரியம். இவன் வலது கால் பிடிச்சா அவன் இடது கால் பிடிப்பான். அவன் எப்படி பிடிக்கிறான்னு பார்த்து இவன் அதுக்கு மேலே, அவன் இங்கே தீர்த்தம் கொண்டு வந்தா இவன் அதுக்கு மேலே பாலை கொண்டு வருவான். இப்படி 2 பேரும் ஒரே போட்டி. இதில் வலது கால் பிடிக்கிற சிஷ்யன் ஒரு நாள் வரல, இடது கால் பிடிக்கிற சிஷ்யன் வந்தான். அவன் காலை பிடிச்சின்னு இருக்கான், ஆச்சாரியனுக்கு விடாமல் கைங்கரியம். ஆச்சாரியன் சொல்றாரு, அடே இடது கால் இன்னைக்கு ஒன்றும் பண்ணலடா, அந்த வலது கால் ஒரே வலிக்கிறதுடா, இந்த காலை பிடிச்சு விடுறான்னு. சுவாமி அது முடியாது சுவாமி. என்னடா கால் வலிக்கிறது எனக்கு, பிடிச்சு விடுறான்னு முடியாதுங்கிறேன். சுவாமி அது பண்ண முடியாது. ஏன்டானார், அது அவன் கால் சுவாமி. அப்ப என்னடா என்னோடது இடது கால் தான். ஆச்சாரியன் சொன்னார், 2 காலம் என்னோடதுடா. என்னடா நீங்க எப்படா பிடிச்சிருந்தீங்க, எனக்கு எங்க வலிக்கிறதோ அங்க. இப்ப இவனுக்கு எப்படின்னா, நான் எங்க பிடிச்சு விடுறேனோ அங்கதான் நீர் எடுத்துக்கணும். எப்படி தேவை, அவர் திருவுள்ளம் மகிழும்படியாக செய்ய வேணும். தொண்டுன்னா என்ன, தொண்டனுக்கு சுகம் இருக்கக்கூடாது, தொண்டன் சந்தோஷிக்க கூடாது, தொண்டை ஏற்பவன் சந்தோஷிக்க வேணும். கம்பெனியில் போய் வேலை பார்க்குறச்சே மேனேஜர்கிட்ட, சார் என் டியூட்டி முடிஞ்சுது, அப்புறம் முடிஞ்சா ஃபைல் வேணும்னு எடுத்துகிட்டு போங்க. அவர் பார்ப்பார், அப்படியா, நாளில் நீ வேலைக்கே வராத. அங்கே போனால் மேனேஜர் திருப்தி ஆகிட்டாரா, மேலதிகாரிகள் என்ன சொல்கிறா, சந்தோஷிக்கலாமா. அங்கே பண்ணுறச்சே இங்கே பண்ணுறான். இங்கே பெருமாள்கிட்ட வந்தா, பெருமாளே நான் எதை கொடுக்குறேனோ அதை வாங்கிக்கோ, நான் எப்படி கொடுக்குறேன்னு அதை வச்சுக்கோ, அதுக்கு குற்றேவலான்னா இல்லைன்னுட்டான். அகங்கார கர்ப்பமாக செய்யக்கூடிய கைங்கரியம் ஒரு நாளும் கைங்கரியம் ஆகாது. நல்ல உணரணும். சொரூப ஞானம் நிரம்ப பெற்றவர்கள் அகங்காரத்தோட பண்ணுவதான இருந்த கைங்கரியமா இருந்ததுன்னா அது பகவானுக்கு உகப்புடையதாக மாறாது. அதுதான் பின்னாடியும் சொல்ல, உனக்கே நாம் ஆட்செய்வோம், இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்த. 3 இடத்துல கோவிந்தான்னு திருநாமம் சொன்ன ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கொண்டாடி சொன்னா, குறையொன்றுமில்லாத கோவிந்தா கொண்டாடி சொன்னா. இந்த பாசுரத்தில் மட்டும் ஆண்டாள் சொன்னா, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த பசுமாடு மேய்ச்சி மேய்ச்சி உனக்கு அறிவே மங்கி போச்சு, போ நீயும் கோவிந்தா, பிரயோஜனம் இல்லை. என்ன ஆச்சுன்னா, எப்படி சொல்லணும் தெரியுமா, நீ எப்படி சொல்லணும், பறைன்னு நாங்கள் கேட்டாலே ஆழ்பொருளை அறிய வேணும். மேம்பொருளை பேசலையே, நீ மேம்பொருளா பேசுவ, என்ன பேசணும், ஆழ்பொருளை அறிந்து சொல்ல வேணும். நீங்கள் மிலிட்ரிலாம் போனேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் நிறைய பேர் இருக்காரு, கேட்டேன்னா சொல்லுவா. அங்கே எப்படி இருக்கும்னா, சாதாரணமாக பேசுறது இருக்கக்கூடாது, கோடு வேர்டுன்னு ஒன்று இருக்கு உள்ள, அதுதான் முக்கியம். அங்கே நமக்கு ஒன்றுமே புரியாது, நமக்கு எந்த வேர்டே புரியாது. அங்கே ஏன் அதை சொல்கிறான்னா, எதிரிக்கு தெரியாமல் சொல்லணும், அது ஆழமாக இருக்கணும், அவனுக்கு மட்டும் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். அதை போல சாஸ்திரங்கள் கேட்கறச்சே மேலெழுந்த வாரியாக சொல்கிற பொருள் முக்கியம் இல்லை. சார் நான் தமிழெல்லாம் படிச்சுட்டேன், நன்னா படிப்பேன், என்ன படிப்பேன், திருப்பா சொல்லுங்களேன், மார்கழி மார்கழி திங்கள் மாதம் மதி சந்திரன் நிறைந்திருக்கிற, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனுடைய ஆழ் பொருள் என்ன, ஆழ்ந்து பார்க்கக்கூடிய பொருள் என்ன என்று ஆராய்பவர்களே ஆச்சாரியர்கள். கடல் மேலே பார்த்தா உப்பு ஜலம்தான், உப்பு கரிக்கிறதுன்னா ஆழ்கடலில் மூழ்கி முத்து குளிப்பவர்களுக்கு முத்து கிடைக்கிறது. ஆழ்கடலில் முழுகணும், அர்த்த விசேஷங்களில் உள்ள முழுகணும். நீ என்ன மேம்பொருளை பார்க்கிற எம்பெருமானே, மேலே இருக்கிற பொருளையா தெரிஞ்சுக்கிற, கோவிந்தா போராது உனக்கு, தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிற ஆண்டாள். நாங்கள் எதற்கு வந்தோம் தெரியுமா, உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே பண்ணுவோம். கொஞ்ச நாள் அழுத்தி சொல்லணும், உனக்கே அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ சொல்கிறோம், ஏண்டா உனக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்தேனே, சண்டை வரச்சே பாருங்க என்னமா சொல்லுவா, ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறச்சு. இப்போ எம்பெருமான்ட்ட சொல்லச்சே எப்படி சொல்லணும், உனக்கே நாம் ஆட்செய்வோம். நாங்கள் ஆட்செய்தல் என்றால் தொண்டு செய்தல், மற்ற நம் காமங்கள் மாற்று. கேட்டோம், என்ன சுவாமி டெய்லி கோயில் போய் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேரு. ஆமாம், என்ன பெருமாள்கிட்ட அவ்வளோ ஈடுபாடா? இல்லை டாக்டர் வாக்கிங் போன்ட்டார், சரி கோயிலை சுற்றுவோம்.
பரவாயில்ல, அது வருது, ரொம்ப நல்ல விஷயம், அதுக்காக வருதுங்கிறது கூட சந்தோஷம். ஆனால் எப்படி இருக்கணும்னா, நாம் செய்கிற அடிமை எனக்கு பிடிக்கிறதுன்னு செய்கிறதோ எனக்கும் பிடிச்சிருக்கட்டும், பெருமாளுக்கும் பிடிச்சிருக்கட்டும். ஒரு கோயிலில் போனேன், இந்த ஊரில் போனால் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அங்கே போனால் அன்றைக்கி இன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் தான். ஏன்னார், இந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அக்கார விடுசில் ஷீரான்னும். இதை மிஸ் பண்ணலாமா? மற்ற நாள் வெறும் பொங்கல், இன்னைக்கு தான் சக்கரை பொங்கல் ஸ்பெஷல் ஆச்சேன்னு அங்கே போனால் அவர்கிட்ட கேட்டால் அன்னைக்கு என்ன பிரசாதம்னார், கோதுமை உப்பா விநியோகம், ரவ உப்பா. எங்கள் ஆண்டாள் எதையுமே பாடலையே, வேற ஆழ்வார்கள் யாருமே சொன்னது இல்லையே, என்ன புதுசாக இருக்கு, இந்த கோயில் ஏதான கிரமம் இருக்கா, ஏதான இதில் இல்லை சுவாமி, கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது அதனால் அதை மாற்றிட்டோம் பிரசாதத்தை. என்ன முடிவு பண்ணுறான்னா, பிரசாதம் இவனுக்குன்னு முடிவு பண்ணிட்டான். யாருக்கு இல்லை? உள்ள இருக்கிற பகவானுக்கு இல்லை. இதைத்தான் சொன்னார், உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. பெருமாளே, பிரசாதம்னு இருக்கணும், அது உனக்கும் சௌரியமாக இருக்கணும், எனக்கும் சௌரியமாக இருக்கணும். பார்த்துக்கோ கொஞ்சம், இல்லை எனக்கு மட்டுமே சௌரியமாக இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உனக்கு மட்டுமே அது சௌகரியமாக இருக்க வேணும், உனக்கு மட்டுமே ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கணும். அதுதான் கைங்கரியம்னு பேர். எனக்கு கைங்கரியம் பண்ணுறச்சே எனக்கு பிடிச்சது நான் பண்ணுற கைங்கரியம் நினச்சி கொடுத்தா அது ஒரு நாளும் உபயோகமாக. ஸ்ரீரங்கத்தில் சுந்தரபாண்டியன்கிற ராஜா நிறைய பெருமாளுக்கு செல்வத்தை கொடுத்தான். ஸ்ரீரங்கநாதர் உள்ளே தூக்கி போடுன்னுட்டார். அது 2-3 வருஷ காலம் எடுக்கலை, உபயோகிக்கலை. ஒரு நாள் அந்த ராஜா ஸ்ரீரங்கத்துக்கு வரான். பெருமாள் திருவாராதன சமயத்தில் கீழே அப்படி பெருசாக அழகாக ஸ்படிகம் வைக்கணும், ஸ்படிகம் வைக்க மறந்துட்டா. இவன் ராஜா தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய அழகாக அவனுடைய முடியை எடுத்து அந்த கீழே வைக்கிறான். பொன்னாலாக இருக்கக்கூடிய அந்த முடி கிரீடத்தை எடுத்து இப்படி கீழே வச்சு இதில் சேர்க்கணும்னு சொல்கிறான். அன்னைக்கு அவன் அகங்காரம் நீங்கும்படியாக ஆகி அவனுடைய செல்வத்தை உபயோகித்தார் பகவான். அகங்கார கர்ப்பமாக செய்யக்கூடியது கைங்கரியம் ஆகாது, அது புருஷார்த்தம் ஆகாது. அந்த கைங்கரியம் எம்பெருமான் உகப்பை விளைவிப்பதாக ஆகாது. அகங்காரம் அற்று கைங்கரியத்தை செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு சாரதமமான அர்த்தத்தை ஆண்டாள் இந்த 29வது பாசுரத்தில் நமக்கு சொன்னால், கைங்கரியம்தான் பெரிய நிதி. மற்ற நிதியெல்லாம் எவ்வளோ தூரம் வரும்னு நமக்கு தெரியாது. நாம் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம், நாம் செய்த எந்த புண்ணிய காரியமும் நம்மளை காப்பாற்றலை. நம் முன்னோர்கள் செய்தது இன்றைக்கி நமக்கு தொடர்ந்து இருக்குது. நான் கீழேயே சொன்னேன், எந்த பேங்க்கும் 100 வருஷம் இருந்தது 200 வருஷம் இருந்ததுன்னு பெருமை பேதிக்க முடியாது. ஆனால் கூரத்தாழ்வான் சேர்த்த டெபாசிட்டு 1000 வருஷமாகி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது. இன்றைக்கி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கைங்கரியம் பண்ணார் ரங்கநாதர் முன்னாடி பராசரப்பட்டர். கூரத்தாழ்வான் என்ன அருளப்பாடு பராசரப்பட்டர். இன்னைக்கு அடியன் திருத்தாப்பனாருக்கும் அதுதான், அடியனுக்கும் அதாவது என் பிள்ளை போனாலும் அதான் அருளப்பாடு பராசரப்பட்டர். எங்க சுவாமி வருது இதுன்னார், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டவர் கூரத்தாழ்வானும் பராசரப்பட்டரும். உட்காந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறவா நாங்கள்லாம் அழகா. என்ன டெபாசிட் போட்டார்? கைங்கரியமாகிற நிதி. எத்தனை கலாபம், எத்தனை போர், எத்தனை பசி, எத்தனை பட்னி, எத்தனை வறட்சி இன்னைக்கும் கடந்த அந்த வம்சத்தை வைத்திருக்கிறாரே ஆழ்வான் பட்டர் மீது இருக்கிற கருணை. அவர்கள் செய்த சுயநலம் இல்லாத தூய்மையான தொண்டு, அந்த தொண்டாகிற செல்வம் இருக்கே சேர்ந்து இருக்கு. ரங்கநாதர் இன்னும் 1000 வருஷம் அனுகிரகம் பண்றேன், இன்னும் 10,000 வருஷம் அனுகிரகம் பண்றேன். எம்பெருமான் திருவுள்ளத்திலே குடிகொண்டு இருக்கிறது. அது நாமும் நம்ம கிட்ட சேர்க்கக்கூடிய செல்வம் எது? நிரந்தரமான செல்வம். பகவானுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கைங்கரியம் செய்வது. உங்களுக்கு கவலையே இல்லை, அதற்கு வழிகாட்டுகிறது இந்த சுவாமி இந்த ஊர்லேயே குடிகொண்டு இருக்கிறாரா. எதிர்பார்ப்பில்லாமல் அந்த கைங்கரியத்தை எப்படி பண்ணணும், எம்பெருமானுக்கு உகப்பா எப்படி பண்ணணும், அகங்காரம் மமகாரம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு அப்படி பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டாள் காட்டின மார்க்கத்திலே செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து, கடைசி பாசுரம் 30வது பாசுரம், அது நாளைக்கு ஒரு நாள் வச்சுக்கணும். நல்ல வேளை பெருமாள் இன்னைக்கு 29வது பூர்த்தி பண்ணிட்டேன். நாளைக்கு தை 1 பிறந்து விடுகிறது. ஆகையாலே அந்த பாசுரத்தையும் இன்றைக்கே நாம் அனுபவித்து நிற்போம். 30வது பாசுரத்தில் இந்த பாசுரங்களை சொல்லுபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? எல்லாருக்குமே பலத்தை உத்தேசி தான் போகிறது. சாஸ்திரம் சொல்கிறதுனா மூர்க்கோபி சலத்தே வினா பிரயோஜனம். மூர்க்கன் கூட பலம் இல்லாமல் போகிறது இல்லை. இது சொன்னால் என்ன பயன் கிடைக்கும், என்ன பயன் கிடைக்கும்னு சொல்கிறது தான். ஒரு ஊரில் ஒரு மகாவித்வான் எழுந்தருளினர், பரம வைராக்கியசீலர். பெரியோர் வந்திருக்காருன்னு ஒருத்தன் போய் சேவிச்சான். அவர்
சுவாமி நல்ல விஷயம் சொல்லுங்க அப்பா, இந்த ஆத்மா நல்ல கதிக்கு மோட்சத்துக்கு போகணும், ஆகையாலே நீ காலங்காத்தால் எழுந்து நான் சொல்கிறதெல்லாம் பண்ணு. என்ன பண்ணணும் சுவாமி சொல்லுங்க. விடியற் காத்தால் எழுந்து எத்தனை மணி? 3:30 மணிக்கு எழுந்துக்க. எப்பவும் பெருமாளுக்கு வேண்டிய அழகான உன்னுடைய நீ குளிச்சு ரெடியாகி திருவாரத்துக்கு வேண்டியதெல்லாம் சரி பண்ணி இப்படியெல்லாம் ஒன்றொன்னா சொல்லிட்டு அபிகமனம்னு பேர் இந்த காலங்காத்தால் எழுந்து பண்ணுறது. அப்புறம் உபாதானம் அப்படிங்கிறது பேர் அழகா திருவாரணம் சித்தப்படுத்தி வைத்தல். அடுத்தது இஜ்ஜைன்னு பேர், பகவானுக்கு 12 மணி காலத்தில் உச்சி காலத்தில் எம்பெருமானுக்கு அழகாக திருவாராதனம் பண்ணி போகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா சுவாத்தியாயம் படித்ததெல்லாம் சொல்லி பார்த்துட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் சாயந்தரம் 7-8 மணிக்கு மேலே இப்போ படுத்துக்கலாமா இல்லையே சுவாமின்னார். இல்லை, யோகத்தில் இருந்தார் அழகா. மனசு பகவானை ஞானித்தினா சரி. அப்புறம் எப்போ படுத்துக்கிறது? நான் 12-1 மணிக்கு அப்படி பண்ணுறச்சே தூங்கிட்டு திருப்பி 3:30 மணிக்கு எழுந்துருன்னு. அவன் கையை கூப்பினான், இதுக்கு நான் இங்கே வரவே மாட்டேன் போங்க. மோட்சமாக இன்னொன்று இவ்வளோ பண்ணணுமா? ஒரு நாளைக்கு 5 வேளை கிளம்பி போயிட்டான். அடுத்து இன்னொருத்தர் வந்தார் அழகா. அவர்கிட்ட போய் இவன் கேட்குறான், யார் வந்தாலும் போய் நிற்கிறான் அவர்கிட்ட போய். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், என்ன வேணும்பா? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், நான் கடைபிடிக்க முடியாது தானே சொல்லுங்கள் சுவாமி. அவர் இவனை பற்றி புரிஞ்சுது. ஏன்பா ஒரு 100 பேர் இந்த பக்கம் உனக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணணும், ரொம்ப அருமையாக இருக்குமே. அந்த 100 பேர் மாலைகளை உனக்கு சூட்டினா அற்புதமாக இருக்குமே. விதவிதமான ஆடைகள் வச்சு காத்திருந்தா அற்புதமாக இருக்குமே. சத்திர சாமரங்கள் வீசி ஒன்று அழைச்சிட்டு போனா இன்னும் அற்புதமாக இருக்குமே. அவனுக்கு ஒரே தாங்க முடியல குஷி. இதெல்லாம் உனக்கு கிடைச்சதுன்னா சுவாமி எனக்கு உடனே கிடைக்கணுங்கிறான். என்ன பண்ணணும் இதுன்னு? அது கஷ்டம்பா. இல்லை சொல்லுங்க, கஷ்டம் பண்ணுறேன். அது கஷ்டம்பா, முடியாது. இல்லை பண்ணியே தீர்றேன். காலங்காத்தால் எழுந்துக்கணுமே, கண்டிப்பாக எழுந்துக்கிறேன். அடுத்த திருவாரம் சித்தம் பண்ணிக்கிறேன், பெரிய திருவாரம் பண்ணுறேனே, படிக்கிறேனே. கொஞ்சம் ராத்திரிக்கு முன்னாடி யோகத்திலேயே இருக்கணுமே மனசினர், எல்லாம் பண்ணுறேனே. இதையே தான் முன்னாடி இருக்கிறவர்னு சொன்னார், மாட்டேன்னா. இப்போ இவர் சொல்கிறச்சே கேட்குறான். ஏன்னார் பலத்தில் ஆசை வந்துடுது. என்ன பையன் மேலே போனால் 100 பேர் மாலையை வச்சுருப்பா, சந்தனத்தை வச்சுருப்பா, அழகான ஆபரணங்களை வச்சுருப்பான்னு உடனே சந்தோஷமாயிடுது. அந்த பலத்தில் ஆசை வந்தால் கஷ்டங்கள் மறந்து போகிறது. பலத்தில் என்ன பலன் கிடைக்கும்? ஆண்டாள் திருப்பாவையை சொன்னால், ஆண்டாள் பெற்ற பயன் நமக்கும் கிடைக்கும்னா, செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எம்பெருமானும் பிராட்டியும் பக்கத்தில் சன்னிவேஷம் பண்ணிட்டு சதா பூர்ண கட்டாட்சம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆண்டாளுக்கு கிடைச்சது, கோபிகைகளுக்கு கிடைச்சது, நமக்கு கிடைக்குமா? கோபிகைகள் கிருஷ்ண பக்தியில் மூழ்கினான். கிருஷ்ணன் தான் அவளுக்கு எல்லாம். கோபிகைகளுக்கு என்ன வேறொன்று அறியாதவர்கள் அவர்கள். எல்லாம் உயிரே கிருஷ்ணன் தான். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். அந்த கோபிகைகளை போல அனுகாரம் பண்ண ஆண்டாள், அவளுக்கும் பலன் கிடைச்சிது. அனுகாரம்னா வேஷம் இட்டு கொள்ளுது. நமக்கு ரெண்டுமே வராது. ஆண்டாளை போலையும் இல்லை, கோபிகைகள் போலையும் இல்லை. நமக்கு என்ன தெரியும்? மார்கழி திங்கள் 15 நன்னாளால் நீராட போதுவீர் போதுவீனோ சீர்மலுக்கும் ஆய்ப்பாடு செல்வ சிறுமீர்கள் கூறுவேல் கொடுத்துட்டு என்ன காமிக்கிறேன்? பிரசாதம் ஆயின்னு இருக்கா இல்லையா? இவருக்கு முடியறதுக்குள்ள ஆயிடணுமே, கரெக்டாக வரணுமே பிரசாதம். இங்கே அதுக்குள்ள அங்கே செய்க, அங்கே இதுக்குள்ள டப்புன்னு 2 பாசனம் போய்டும். ஆழிமலை கண்ணா அடுத்தது போடுவார். எப்போ வையத்து ஓங்கி உள்ளங்கள் இருந்தார், அது அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம்பா. எத்தனை பண்ணுறோம் நாம், படுத்துகிற பாடு 1 2. சில பேர் திருப்பாவை சொல்லிட்டு, என்ன சுவாமி திருப்பாவில் 35 பாசனம்? என்னப்பா 35ங்கண்ணா? சொன்ன 2 பாசனத்தையும் 4 பாசம் திருப்பி சொல்ல வேண்டியது, அதனால் 35 பாசனம் அன்னைக்கு. நம்ம அதெல்லாம் பண்ணுறத ஆண்டாளும் பெருமாளும் எப்படி கேட்டுருக்காளோ. இதெல்லாம் சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமே இல்லை. இதையும் கேட்டு நாம் எப்படி பலம் பெறுவோம்னா, பட்டர் சொன்னார், கண்டிழந்த தலைநாகு தோல் கன்றுக்கும் இறங்குமா போலே இவள் பாசுரம் கொண்டு புக நமக்கும் அமையும். ஆண்டாள் பாசுரத்தை பாடிண்டே போகிறோமே, போகிறச்சே பகவான் கண்ணை மறைச்சிடுவான். என்ன மறைச்சிடும் தெரியுமா? ஆண்டாள்கிட்ட இருக்கிற பாசம் பகவான் கண்ணை மறைச்சிடும். சொல்லுவாளே பார், பாசம் கண்ணை மறைக்கிறது. பகவானுக்கும் அப்படி கண்ணை மறைக்கிறது. என்ன வந்ததெல்லாம் ஆண்டாள் போல் இருக்கு. ஏன்னா கோதை சொன்ன திருப்பாவை நம்ம சொல்லிட்டு போகிறோமே, அடா ஆண்டாளே சொல்கிறாளே என்று எம்பெருமான் திருவள்ளம் பற்றி. எப்படி ஒரு கன்றுக்குட்டி பிறந்த அன்னைக்கு அது இறந்து போச்சு. தோல் கன்றுக்குட்டியை வச்சு அந்த மடியில் முட்டுவான். ஏன்னா மாடு பால் சுரக்கணும், பால் கறக்கணும். அது ஒன்று என்ன பண்ணும்? பசுமாடு என் கண்ணுக்குட்டி தான் உயிரோடு இருக்கு போல் இருக்குன்னு நினச்சி பாலை கொடுக்கும். அதை போலே பகவான் ஆண்டாள் எப்பயோ சேர்ந்தாச்சு அங்கே. இன்னும் ஆண்டாள் சொன்னா போலே நாம் பாசுரங்களை சொல்கிறத கேட்டு நமக்கும் அருள் புரிவான்.
என்று பட்டர் இந்த பாசுரத்தில், திருப்பாவை 30வது பாசுரத்தில் இருக்கக்கூடிய சாரதமமான அர்த்தத்தை சொல்கிறார். இதை மட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணுவோம் இன்னைக்கு. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிறைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பால் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். ஆண்டாள் அற்புதமாக தெரிவிக்கிறார். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, பகவான் க்ஷீராப்தி சமுத்திரத்தை கடைகிறான். ரொம்ப ஆச்சரியமான காரியம் அவன் செய்வது. கூர்மாவதாரத்திலே தேவர்களுக்காக அமுதை எடுக்க வேணும் என்பதற்காக பகவான் சமுத்திர மதனம் பண்ணினான் எம்பெருமான். அந்த சமுத்திர மதனம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த கடல் கடைந்திருக்கக்கூடிய நொய்ப்பம்னு சொல்கிற ஆச்சாரியர்கள். அதில் என்ன மேன்மைப்பா எம்பெருமானுக்கு, கடல் கடையறச்சே அங்கே இங்கே நிறைய அந்த சமுத்திரத்தில் கப்பல் போனால் கூட அது ஒன்று கூட அசங்காத குலுங்காத கடையிறான். வங்க கடல் கடைந்த, அந்த கடல் கடையிறதே ஒரு சாமர்த்தியமாக இருக்கு. எம்பெருமான் அந்த சமுத்திர மதனம் பண்ணுறச்சே அப்படி கடலை கடையும்படியாக இருக்குது. பெரிய மந்திர பர்வதத்தை ஒன்று வச்சு வாசுகியை நானாக பிடிச்சிண்டு, இந்த பக்கம் தேவர்கள் இந்த பக்கம் அசுரர்கள் ரெண்டும் சேர்த்தி, இது வந்தால் அதுக்காகாது, அந்த குரூப் வந்தால் இந்த குரூப்புக்கு ஆகாது. அங்கங்கே இந்த குரூப் கோஷ்டி பூசல் இருக்குமே அழகா. இந்த மாதிரி 2 பேரும் இப்படி பிடிச்சி சண்டை போட்டுன்னு இழுத்து கடையிறான். கொஞ்ச நாள் கடைஞ்சா பாருங்கோ, அவ்வளோதான் பொத்துன்னு விழறா கீழே. பர்வதம் கீழே போக ஆரம்பிச்சுடுது. பகவான் கூர்ம ரூபி ஆகி அந்த நின்று கீழே அந்த பர்வதத்தை தாங்குறான் பெருமான், கீழே விடாதபடி. இவெல்லாம் சக்தியற்றவர்களாக கிடைக்கிறாங்கேருந்து பகவானே பார்த்தான், இவங்க கடைஞ்சா நடக்காதுன்னு சொல்லி 1000 தோளால் அலைகடல் கடைந்தான். தானே கடைஞ்சான் எம்பெருமான். அழகாக 1000 தோள்களை கொண்டு அழகாக அந்த பர்வதத்தை நாட்டி கடைந்தான் எம்பெருமான். கடைஞ்சி அங்கேருந்து ஒரு வஸ்துவாக உள்ளேந்து கிளம்பி வருது. அப்படியே அதை ஒவ்வொருத்தருக்கா ஒன்றொன்னா கொடுக்குற அந்த தேவர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா, என்ன வஸ்து வருது, மிஸ் ஆகிடக்கூடாது எதுவும். நமக்கு வேற வேண்டிய அமிர்தம் வராமல் போச்சுன்னா போச்சு, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆழ்வார் சொன்னார், அடே பரமபதநாதன் எம்பெருமான் க்ஷீராப்திநாதன் அமிர்தம் கடையறச்சே அவன் அழகா, அவன் தோல் அழகா, அவன் திருமுடி அழகா பார்க்கறத விட்டுட்டு கீழே குனிஞ்சு பார்க்கறே, என்ன பிரயோஜனம் இது அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார். அப்போ அதில் பிராட்டி எழுந்துருடுகிறார். அமிர்தமும் கிடச்சிது. அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தான். பிராட்டி நேராக புகுந்து எம்பெருமானுடைய திருமார்பிலே அமர்ந்தார். இங்கே சொல்கிற ஆச்சாரியர்கள்லாம் பராசர பட்டர் சொன்னார், பெருமாள் அமிர்த மதனம் பண்ணதே தனக்காக தான் பண்ணிட்டான். எதனாலேன்னா தேவர்களுக்கு கோதை கொடுத்தான், உண்மையான அமிர்தத்தை தான் பெற்றானார். யார் உண்மையான அமிர்தம்னா அமுதில் வரும் பெண்ணமுதான பிராட்டி. பெண் அமுது அந்த பிராட்டிங்கிறவள் இருக்காளே, சகலவிதமான திருக்கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவள், தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள், ராஜ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள், சகல சம்பத்துக்கும் உரியவளாக இருக்கக்கூடியவள், பகவானிடத்திலே வருவதாலே பகவானுக்கு மேன்மையை கொடுப்பவள் அவள். அவளை பெற்றா எம்பெருமான். உண்மையா என்னாச்சுன்னா தேவர்களுக்காக பண்றேன்னு சொல்லி தன் பிரயோஜனத்தை பெற்று போந்தான். மாதவன் பேர், பிராட்டியினுடைய மணாளனாக இருக்கிறான் எம்பெருமான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, கேசவஹா நிறைய அர்த்தம் இருக்கு. துவாதச திருநாமத்தில் முதல் திருநாமம் கேசவன். கஹான்னு சொன்னா பிரம்மன், ஈஷஹான்னு சொன்னா சிவன். இருவருக்கும் நாதனாக இருக்கக்கூடியவன் பகவான். அடுத்த அர்த்தம் கேசவஹா கிளேச நாசனஹா, கிளேசங்களை போக்குபவன் எம்பெருமான். அடுத்தது கேசிங்கிற அரக்கனை வதம் செய்தவன் கேசவஹா.
இப்படி எம்பெருமானுக்கு பல அர்த்தங்கள். அதுக்கு மேல அழகான கேசத்தை உடையவன், அழகான கூந்தல் உடையவன் எம்பெருமான். கேசவனை மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ ஆழ்வார் வர்ணிக்கிறாரு. இந்த அமிர்த மதனம் பண்றச்சே அவனுடைய குடல் அங்குமிங்கும் அலையறிகிறதா. இந்த தேவர்கள் அதை பார்க்கறத விட்டு கீழே பார்த்துட்டு இருக்காரு. நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளிச்சு அந்த நம்பெருமாளையே சேவிக்கிறத விட்டுட்டோ புளியோதரை நன்னா இருக்கே போச்சு, பிரயோஜனம் இல்லை. மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார். அவர்கள் முகம் எப்படி இருக்கு? சந்திரன் போல இருக்கு. பகவானை தியானிச்சு தியானிச்சு பக்தி பண்ணி சந்திர முகத்தை உடையவர்களா, குளிர்ந்த முகத்தை உடையவர்களா இருக்கா. அடியார்கள் முகம் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். ஏன்? எம்பெருமானை தியானித்து தியானித்து அப்படியே இருக்கு. திங்கள் திருமுகத்து சேயிழையார், அழகான திவ்ய ஆபரணங்கள் இருக்கு. பகவத் பக்தியே ஆபரணமா இருக்கக்கூடியவர்கள். திங்கள் திருமுகத்து சேயிழையார் அப்படின்னு அங்கே காண்பிக்கிற சென்றி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அவர்கள் போய் கிருஷ்ணனிடத்திலே பறைங்கிறதை பெற்றுக்கொண்டார்களே, அதை பிரகாரமாக அதே விதமாக இங்கே ஆண்டாள் காண்பிக்கிறார். இங்கு இப்பரிசுரைப்பால் அப்படின்னு அங்கே வார்த்தையை கொண்டு போறார் அழகா. அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பால். அங்கே போய் அந்த பறை வாங்கின விதத்தை இங்கே ஆண்டாள் யார் அவள் அழகாக சொன்னார் சுவாமி. ஆச்சாரிய சம்பந்தம் இதில் தேறுகிறது அதுதான். அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன ஆண்டாள் தன் தகப்பனாரை விட்டு சொல்லிக்கிறதே இல்லை. தான் பெருமாள்கிட்ட போனால் பகவான் ஏற்றுப்பாரோ ஏற்றுக்க மாட்டாரோ, இவருடைய சிஷ்யன்னு சொன்னால் ஏற்றுப்பாரா எம்பெருமான். எப்போவுமே ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிடாம்பி ஆச்சான் கள்ளழகர் திருவடியில் போய் நின்று கொண்டு அழகர்கிட்ட விஜாபனம் பண்ணுறார். என்ன ஏதான ஒரு பாசுரம் சொல்லும் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், அகதிம்னு வார்த்தை சொல்கிறார். எனக்கு வேறு கதி இல்லைன்னு உடனே பெருமாள் சொல்கிறார், நம்மி ராமானுஜனை வைத்து கதி இல்லைன்னு சொல்லுவியா? உனக்கு ராமானுஜ சம்பந்தம் இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு வார்த்தை சொல்கிறாராம். அதை போல பட்டர்பிரான் கோதை சொன்ன எந்த பக்தனும் தனித்து தன்னை பக்தன்னு ஒரு நாளும் சொல்லிக்க மாட்டான். தன்னை ஒரு வஸ்துவாக ஆக்கினது யார்? என் ஆச்சாரியன்தான்னு கொண்டாடிப்பான். ராமானுஜர் சொல்றார், ஆளவந்தாராலே அடியவனானே யத்பத அம்போருகத்தியான வித்வஸ்த அசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாத்தோகம். என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, என்னை இந்த புவியிலே ஒரு பொருளாக்கினவன் யாரு? என் ஆச்சாரியன். ஆச்சாரிய சம்பந்தம் தொலைச்சா பிரயோஜனம் இல்லை. அழகா ஆச்சாரியர்கள் சொல்லுவா, நிறைய நகைகள் பெண்கள் போட்டுக்கலாம், ஆனால் கல்யாணமான பெண்ணுக்கு என்ன நகை முக்கியம்னார்? தாலிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மற்றதெல்லாம் இருக்கலாம், அது இல்லாமல் மற்றது இருந்தும் பயனில்லை என்கிறா போலே ஆச்சாரிய சம்பந்தம் இருந்து மற்றதெல்லாம் குணங்கள்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, மற்றது இல்லை. ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குன்னா அதுவே பயனுடையதாக நிற்கும். இங்கே சொல்கிறா பட்டர்பிரான் கோதை சொன்ன பெரியாழ்வார் மகள், பெரியாழ்வார் பெண் பிள்ளை, பெரியாழ்வாராலே ஊட்டி வளர்க்க பெற்றவள். எம்பெருமான்ட்ட சர்வசாதாரணமாக போய் அங்கீகாரம் பெற முடியாது. இந்த பெரியோர்கள் அங்கீகாரம் பெற்றாலே அந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கணும். அவர்கள் திருவடி சம்பந்தம், அவர்கள் திருவடி சம்பந்தம் என்று அப்படி சொல்லி ஒதுங்கிக்கணும். நாம் என்ன, நம்ம ஏதோ ஊரில் இருக்கார், நம்ம கோயிலில் இருக்கார், ஏதோ ரங்கநாதர் பார்க்கலாம், விஐபி பாசனா பக்கத்தில் நிற்கலாம், அப்படி இல்லை. அவர் சிரிச்சுண்டே அமிச்சிடுவார். அவர் எத்தனை பேரை பார்த்தவர், எத்தனை ராஜாக்களை கண்டவர் தெரியுமா? எத்தனை பேரை பார்த்திருப்பார். அவர் எத்தனை அறிவாளிகளை பார்த்திருப்பார், வித்வான்களை பார்த்திருப்பார், படித்தவர்களை பார்த்திருப்பார், தனம் இருக்கிறவர்களை பார்த்திருப்பார், பெரிய பதவி இருக்கிறவளை பார்த்திருப்பார். அவர் போய் நிற்கிறச்சே என்ன சிரிச்சுண்டே அனுப்பிச்சிடுவார். அப்படியா, சரி ஆட்டம் அப்படிம்பா. ஆனால் அந்த எம்பெருமானை அடைவதற்கு என்ன உபாயம்? ஆச்சாரியன் திருவடி அல்லது உபாயம் இல்லை. அது ஒண்ணுதான் நமக்கு கதி, அது ஒண்ணுதான் புகழ். ஆண்டாள் அந்த விசேஷார்த்தத்தை இங்க தெரிவிக்கிறார். பட்டர்பிரான் கோதை சொன்ன, கிருஷ்ணனிடத்தில் காதலுள்ள கோதை சொன்ன சொல்லலாமே, கண்ணனே எல்லாம் என்ற கோதை சொன்ன சொல்லலாமே. ஆண்டாளை போல 30 தப்பாமல் திருப்பாவை அருளிய கோதை சொன்ன சொல்லிருக்கலாமே. அதெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு சரியான பேராகாது. பட்டர்பிரான் கோதை பகவத் அங்கீகாரம் பெறுவதற்கு இது ஒண்ணுதான் வழி. அவள் சொன்ன திருப்பாவை இருக்கிறதே, இந்த சங்க தமிழ் மாலை, அழகான தமிழ் மாலை. இப்படி எப்படி ஆச்சுன்னார், மேல இருக்கிற பூமி பிராட்டி ஆண்டாள அவதாரம் பண்ண பிறகு வேதம் திருப்பாவையா மாறிடுத்தான், சங்க தமிழ் மாலையாக மாறித்து. 30 தப்பாமை, 30 பாசுரத்தில் ஒரு பாசுரம் விடாதே. தப்பாமைன்னா ஒரு பாசுரம் விடாதேன்னு அர்த்தம்.
ஒரு ரத்னத்தில் ஹாரம் போட்டுக்கிறோம், அழகாக ரொம்ப அற்புதமான ஹாரம். இந்த ரத்ன ஹாரம் எல்லாரும் பார்க்குறோன்னா கையை இப்படியே வச்சு பேசுகிறான், பார்த்தேடா 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 அப்படின்னா ரத்ன ஹாரம் எப்படி இருக்கு? இவருக்கு பாவம் அன்னைக்கு இருக்கிற போதா குறைக்கு என்ன ஆச்சுன்னா 29 ரத்னம் இருக்கு, ஒரு ரத்னம் மட்டும் தொலைஞ்சு போச்சு, காணும். பார்க்கறவாள்லாம் எங்க ஒரு ரத்னம் காணுமே, ஒரு ரத்னம் காணுமே. 29 இருக்கோ இல்லையோ, வச்சுக்கலாமோ இல்லையோ, அதை கொண்டாடலாமோ இல்லையோ, இல்லை அதை ஒன்று காணுமே. அதை போல 30 தப்பாமே, ஒன்று குறைஞ்சா கூட போச்சு. அந்த ரத்ன மாலையில் ஒன்று குறைஞ்சா மாறி 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பால். இந்த உலகத்தில் இதை பாடக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுவான் எம்பெருமான்? 2 மால்வரை தோள், பெருமானுடைய தோள்கள் அப்படி நான்காக மாறி நிற்குமா, பனைத்தெழுமா எம்பெருமானுடைய திருத்தோள்கள். உகவாதவர்கள் வந்தா இருக்கிற 2 தோளையும் மறைச்சுமா பகவான், உகந்தவர்கள் வந்தா 2 தோள் 4 தோள்களாக பனைக்குமா. இந்த 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், தாமரை போன்ற திருக்கண்களுடைய எம்பெருமானுடைய திருமாலால், பிராட்டி நாயகனான எம்பெருமானுடைய திருவருளாலே செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இங்கும் அங்கும் எங்கும் பிராட்டியும் பெருமாளும் கூட இருந்து சேர்ந்து கொண்டு இவர்களின் திருஷ்ட பலங்கள் அதிர்ஷ்ட பலங்கள் எல்லாவற்றையும் அவர்களே பார்த்து கொள்ளும்படியாக. எப்படிப்பட்ட பாக்கியம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் வேணும், அத்தனை வேலைக்காரனை பிடிச்சுன்னு வந்துடுவான். என்னாச்சு இப்போ சுவாமின்னா, ஐயோ அந்த வேலைக்காரனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்பா, அவனையும் பிடிச்சுன்னு வந்துடுவா. அப்புறம் என்னாச்சுன்னா இவா 2 பேரை சமாளிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்பா. இப்படி தானே உலகத்தில் பார்க்குறோம், எல்லாம் அப்படியே ஏறிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே எப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுவதற்கு தாயாரும் பெருமாளும் அங்கே சன்னிதானம் பண்ணுகிறார்கள், இவர்களோடே கூட இருக்காளாம். அந்த எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், பரமானந்தத்தை அடைபவர்களாக நிற்பார்கள். உலகத்தில் அல்ப விஷயங்கள், கொஞ்ச நாழி சுகம் கொடுக்குற விஷயம் கூடவே துக்கத்தையும் கொடுக்கறது. எத்தனை விஷயங்கள் உலகத்தில் பார்க்குறோம், சுகம் கொடுக்கறதோட துக்கமும் வருதுங்கிறத பார்க்குறோம். நாம் சாப்பிடக்கூடிய உணவு, கிடைக்கக்கூடிய பணம், உடுத்தக்கூடிய ஆடை எல்லாம் பாருங்க. வெயில் காலத்தில் நல்ல காஸ்ட்லியான புடவையில் இருந்துகிட்டே இருந்தால் 1 மணி நேரம் கழிச்சு ஃபேன் எங்கே இருக்கு, தொடர்ந்து இருக்க முடியலையே. துக்கமும் சேர்ந்து தான் வருகிறது. ஆனால் இங்கே சொல்கிறா இன்புறுவர்னு காண்பிக்கிற, வெறும் சுகமே இருக்கும் இவர்களுக்கு. எங்க பிராட்டியும் பெருமாளும் இருவருமாக கூட இருந்து இவர்களுக்கு வேண்டிய சுகங்களை பரிபூர்ணமாக பண்ணி கொடுப்பார்கள் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அற்புதமாக தெரிவித்தாள். ஆண்டாள் தெரிவித்தபடி நமக்கும் அந்த பலம் நிச்சயம். ஆண்டாள் எம்பெருமானை கைப்பிடித்த விதம் இருக்கே, ஆனால் ஆண்டாள் திருக்கல்யாணம், பகவான் எத்தனையோ கல்யாணம், கிருஷ்ணாவதாரத்தில் கல்யாணத்துக்கு குறைச்சலே இல்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் அங்கே கையை பிடிச்சின்னு கூட்டிட்டு போயிடுவார். அவ்வளோதான். கிருஷ்ணாவதாரத்தில் 16 மனைவிகள் உடையவரா கிருஷ்ணர் இருந்தார். பகு குடும்பி, இருக்கிறதுலையே பெரிய குடும்பம் அவர் தான். இப்படி சமாளிச்சார். நாரதரை அரண்டு போயிட்டார். இப்படிப்பா சமாளிக்கிற, எவ்வளோ பெரிய விஷயம்பா, ஒருத்தர்லாம் 1-2க்கே கஷ்டப்படுறாளே, நீ எப்படி 16,000 வச்சுண்டு? யார் கேட்குறார்? நாரதர் பார்க்கிறாருங்க. இப்போ இதெல்லாம் எத்தனையோ கல்யாணம் பண்ணியிருக்காரு எம்பெருமான். சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணுறச்சே வில்லை முறித்தார், நப்பின்னையை பண்ணுறச்சே 7 எருதுகளை அடக்கினார் அழகா. இன்னும் எத்தனையோ பண்ண. ருக்மிணியோட கல்யாணம், அவனுடைய தம்பியை அவனை விதவிதமாக மாரபங்கம் பண்ணார் ருக்மிங்கிறவனை. அப்புறம் பிராட்டியுடைய கையை பிடிச்சினார். எத்தனை பண்ணினார் அவர் பண்ண கல்யாணத்தில்னா, இந்த எல்லா கல்யாணத்தை காட்டிலும் ஆண்டாள் திருக்கல்யாணம் தலை சிறந்த திருக்கல்யாணம். ஏன்னர் ஆண்டாளே எம்பெருமானை பார்த்து செலக்ட் பண்ணிட்டான், இவர் தான்ப்பா எனக்கு. எம்பெருமானுக்கு அப்பா அங்கேருந்தே அப்ரூவல் வந்துதா, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் நிறைய அவதின்னு ஒன்று இருந்தது. என்ன அவதி இருந்தது? இது பண்ண பிறகு இது தேறினா நீ என் கையை பிடிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படின்னார், பெரியாழ்வார் இடத்துல ஆண்டாள் கொஞ்சம் பெருமாளின் பெருமைகளை சொல்லும். ஏம்மா உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசாச்சே, மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லை. மனுஷர்களுக்குன்னு சொன்னால் நான் வாழ மாட்டேன். என்னோட எந்த மனுஷனை சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடாது. நான் பகவானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எந்த பகவானை கல்யாணம் பண்ணிக்க போகிற? திவ்யதேசங்களாக இருக்கு, 106 திவ்யதேசங்கள் எம்பெருமான் இருக்காரு. ஆண்டாள் சொன்னா எல்லா பெருமாள் பெருமைகளையும் சொல்லும். இப்போ இந்த காலத்தில் சுயம்வரம்னு சொல்கிறாளே, அந்த காலத்தில் சுயம்வரம் தான் அழகா. வரிசையாக பையனை நிற்க வச்சு மணப்பெண் செலக்ட் பண்ணுவாள். இது லாய்க்கில்லை, இது லாய்க்கில்லை, இவர் பரவாயில்ல. அந்த மாதிரி ஆண்டாள் ஒவ்வொரு திவ்யதேசத்தை பெருமான் பெருமையாக கேட்குறான். பத்ரிகாசிரமம் எப்படி இருக்கார், சாலக்கிராமம் எங்கே இருக்கார்? பத்ரிகாசிரமம் ஐயோ ஒரே குளிர் தாங்க முடியாது, அந்த பெருமானை விடு. அடுத்தது சாலக்கிராமம் ஜலத்திலேயே வாசம் பண்ணுவார், அவர்கிட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
ஒவ்வொரு எம்பெருமானா அவனுடைய வைபவங்களை கேட்டு கேட்டு கடைசியா திருவரங்கத்து எம்பெருமானின் வைபவம் சொல்றார். கண்ணழகரா இருப்பவர், குழலழகரா இருக்கக்கூடியவர், வாயழகரா இருக்கக்கூடியவர், கொப்பூழில் எழுகுமல பூவழகரா இருக்கக்கூடியவர் யாரு? தென்னரங்கத்து இன்னமுது. அந்த ஸ்ரீரங்கநாதருடைய வைபவத்தை கேட்ட ஆண்டாள் மயங்கி நிற்கிறாள். என் மணாளன்னா இவர் தான் ஆண்டாள். நான் இவரை தான் என் கணவனா செலக்ட் பண்ணியிருக்கேன். இவர் பார்த்தார், ஐயோ ஏதோ சாதாரண பக்கத்தில் ஒரு பெருமாள்னா பரவாயில்ல, ஏதோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி போயிடலாம். இவர் செலக்ட் பண்ணது பெரிய பெருமாளாச்சு, அவர் பக்கத்தில் சாதாரணமாக போக முடியாது. அவருக்கு இன்னும் கவலை என்னாச்சுன்னா பெரிய கவலை. பெரிய பெருமாளோட சம்பந்தம்னா என்ன வரும்? உடனே அவருக்கு யோசனை வந்துடுது நிறைய. எப்படி பண்ணுறது? உடனே பெரிய பெருமாள் அடுத்த நாள் அவள் பெரியாழ்வாருடைய அவருடைய சொப்னத்திலே தோன்றி, நாம் உம்முடைய ஆண்டாளை மனமுடிக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்ல, அங்கேருந்து தம்முடைய ஊர்கள்லேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து இருக்கக்கூடிய நிறைய பேர் அனுப்பி வைக்கிறார். சத்திர சாமராதிகளோடு, விதவிதமான திவ்ய ஆபரணங்களோடு, பல்லக்கோடு ஆண்டாளை பெறுவதற்காக இங்கேருந்து பல பேர் புறப்பட்டு போக, அங்கே இருக்கக்கூடிய அரசன் ஆண்டாளை அற்புதமாக அந்த பல்லக்கில் ஏற்றி பெரிய பெருமைகளை பாடிக்கொண்டு ஸ்ரீரங்கமாகிற க்ஷேத்திரத்துக்கு ஆண்டாள் எழுந்துள்ளுகிறார். ஆண்டாள் பாசுரமாக பாடினதெல்லாம் அவளுக்கு கைப்பிடிச்சு, அது அவளுக்கு கனவெல்லாம் நிறைவேறித்த ஆண்டாளுக்கு. கனாக்கண்டேன் தோழின்னு ஆண்டாள் வாரணமாயிரம் சூழ வலம் செய்ய நாரண நம்பி நடக்கின்னார் என்னதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி. நான் ஸ்ரீரங்கத்தில் தோரணமா நாட்டியிருக்கு. அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி நான், தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழி நான், கைமேலின் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழி நான். தூயமான கனவு ஆண்டாள் கனா கண்டாலே ஸ்ரீரங்கநாதனை அடைவதற்காக கண்ட கனாவெல்லாம் ஸ்ரீரங்கநாதன் பலிக்கும்படியாக செய்தான். என்ன பெரிய பாக்கியம் அது! எம்பெருமானேன்னு வச்சிருந்த ஆண்டாள் அந்த பல்லக்கில் இறங்கி அடைவளஞ்சான் வீதியில் இறங்குறான். அப்புறம் அங்கேருந்து ஆண்டாளை உள்ள எழுந்துருள பண்ணி கொண்டு கூட்டி கொண்டு போருகிறார்கள். அழகா பெரியாழ்வாரும் உள்ள கூட போறார். ஆண்டாள் அந்த மூலஸ்தானத்தில் படியை கடந்து அங்க இருக்கக்கூடிய ஆதிசேஷனை மிதித்து, அம்மி மிதிக்கன்னா அதுக்கு பதில் ஆதிசேஷனை மிதித்து மேலே ஏறி பெரிய பெருமாள் திருவடியிலே ஆண்டாள் அவனோடு சேருகிறாள். ஆண்டாளுக்கும் பெருமாளுக்குமாக பெருமாள் ஆண்டாள் திருக்கையை பிடித்து அங்கே பெரிய மகோத்சவம். ரெண்டு பேர் தான் ஸ்ரீரங்கநாதனோட. முதல்ல திருப்பானாழ்வார்னு ஒரு ஆழ்வார் அவர் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை சேர்ந்து அவரிடத்துல அனுபவத்தை பெற்றார். ஆண்டாள் பெரிய பெருமாள் திருவடியிலே தான் நித்திய வாசம் செய்யக்கூடிய பெறாப்பேற்றை பெற்றால் பெரியாழ்வார் யோசிக்கிறார், ஐயோ ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். இவருக்கு வந்த பாசுரமும் உண்மையை எடுத்து, இவர் ஆண்டாள் நினைச்சு பாடல, அவர் பாட்டுக்கு பகவத் அனுபவத்தில் பாடினது உண்மையை எடுத்து. ஒரு மகள் தன்னை உடையன், ஒரே பெண்ணு தானே, திருமகள் போல தானே வளர்த்தேன் அவளை, என்னாச்சு இது செங்கன்மால் கொண்டு போனான். உடனே பெருமாள் அவரை அழகா சாந்தமனம் பண்றார். பெரியாழ்வார் கவலைப்படாதீங்க, நீர் என்ன கவலைப்படாதீங்க அப்படின்னா, நமக்கு இனி நீரே மாமனார், நமக்கு மாமனாருங்கிற பட்டம் அருளுகிறீங்க அப்படின்னு அற்புதமா அருளி. இது என்ன ஆச்சரியம் பாருங்க, ஸ்ரீரங்கத்தோட சம்பந்தம் எல்லாம் பெரிய பெரிய, அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள்னா பெரிய பெருமாள், மோலம்னா பெரிய மோலம், கோயில்னா பெரிய கோயில். இவருக்கு பொண்ணை கொடுத்த மாமனாரும் பெரிய ஆழ்வார். முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டார் போல் இருக்கு ஸ்ரீரங்கநாதன், இப்படிதான் வரப்போறது அழகா அப்படின்னு தெரிஞ்சு அந்த பெரியாழ்வாரை தான் மாமனாராக ஸ்வீகரித்து கொண்டு ஆண்டாளை தனக்கு எப்போவும் இன்துணைவியாக பிரியாதவளாக கைப்பிடித்த ஸ்ரீரங்கநாதன் அந்த ஆண்டாளின் திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் எல்லாம் இன்னைக்கும் கொண்டாடும்படியான நன்னாள் தான் இந்த போகி திருநாள். எல்லா கோவில்கள்லையும் ஆச்சரியமாக ஆண்டாளை எம்பெருமான் திருக்கரம் பிடித்திருக்கக்கூடிய வைபவத்தை கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு சுதினம். அந்த சுதினத்தை ஸ்ரீரங்கநாதர் கோயில் என்று பெற்ற ஸ்ரீரங்க ஸ்தலத்திலேருந்து கோயில் பட்டியில் ஒரு மாதம் வாசம் செய்ய வைத்து நமக்கு இந்த அற்புதமான ஒரு பாக்கியத்தை மார்கழி 30 தப்பாத இந்த அனுபவத்தை கொடுக்கும்படியான வாய்ப்பு கொடுத்தாருன்னா பெரிய பெருமாள் திருவடிக்கும் ஆண்டாள் திருவடிகளுக்கும் எத்தனை ஆயிரம் கோடி பல்லாண்டு பாடினாலும் அது போராதுன்னு தான் சொல்லணும், நன்றி சொன்னாலும் போராதுன்னு சொல்லணும். அதற்கு மேலே வியாக்கியானங்கள் அருளிய பெரியவாச்சான் பிள்ளை முதலான பெரியோர்கள், அந்த வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கக்கூடிய அடியனுக்கு சொன்ன ஆச்சாரியர்கள், கோவில் வித்வான் வைகுண்டவாசி ஸ்ரீவே நரசிம்மாச்சாரியார் சுவாமி, கோரண்டா பட்ர சுவாமி, பெருந்தொழில் ஸ்ரீவ திருப்புலானி சுவாமி, இப்படிப்பட்ட பெரிய மகான்கள் எல்லாம் அர்த்த விசேஷங்களை எதையும் எதிர்பார்க்காதே சொன்னான். எங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் லீவ் போட்டால் தலையில குட்டி உட்கார வைப்பா, ஏன் வரல, ஏன் அர்த்தம் கேட்கல, இது புரிஞ்சுதா இந்த பங்கி அப்படின்னு கேட்டு அந்த வர்த்த விசேஷங்களை உபகரித்தார்கள். அவர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நாம் நிற்கிறோம் அழகா. அங்கேருந்து அடியனை
இன்றளவும் அற்புதமாக வளர்த்து சேர்த்திருக்கக்கூடிய திருத்தகப்பனார். இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இருக்கிற அர்த்த விசேஷங்கள் வாசிக்கணும், அதற்கு சேர படிப்பும் அதற்கு தகுந்தபடியான ஒரு படிப்பு இருக்கணும் அப்படின்னு சிஏவியும் படிக்க வைக்கும்படியாக இருந்து பொழுதுபோக்காக இதைத்தான் வைத்திருக்க வேண்டும்னு அவருடைய பிரேரணையாலே வரும்படியாக இருக்க அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி. என்னதான் இருந்தாலும் வெறும் பிரம்மச்சாரியாக இருந்தால் போராது, இவருக்கும் ஒரு பெண்ணை கொடுப்போம்னு கொடுத்த அந்த மாமனார் சுவாமி கொண்டை நம்மளையும் எம்பெருமான போல திருவோடு இருக்கிறவனா மாற்றும்படியாக செய்த அடியனுடைய மாமனார் சுவாமி அங்கே எழுந்தொழி இருக்கார் அழகா. அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி கோவில்பட்டிங்கிற அறியாத ஊரை அறியும் ஊராக ஆக்கினவர் நம்முடைய ஸ்ரீவே கோவிந்தராஜன் சுவாமி. அவருக்கு எத்தனை சொன்னாலும் நமக்கு கைமாறிலோமே அப்படின்னு சொல்லணும் அழகா. ஸ்ரீரங்கத்தில் பல ரிஷிகள் இருந்தான்னா உங்களுக்கு ஒரே ரிஷி கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய கோவிந்த சுவாமி தான் நாம் பார்க்கிறோம் அழகா. பெரிய மகானுபாவராக கைங்கரியமே பயனாக கொண்டு லட்சுமி நரசிம்மனுடைய சேவையே பிரயோஜனமாக கொண்டு ஒரு தபஸ்வியாக வாழ்ந்து கொண்டு அனன்ய பிரயோஜனமாக வேறு இதிலே ஆசையே இல்லாதபடி எம்பெருமானுடைய அற்புதமான பக்தி எல்லாருக்கும் போகணும், அது சமுதாயத்தில் பலவித நன்மைகளை கொடுக்கணும். அழகா இங்கே ஐ கேம்ப் ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து கூட இருக்கக்கூடிய பல பேரை சகாக்களாக கொண்டு ரொம்ப ஆச்சரியமான கைங்கரியங்களை பண்ணி ரொம்ப அற்புதமாக அவருடைய அற்புதமான அந்த கைங்கரியங்களுக்கும் பல்லாண்டு பாடி அவருக்கும் பல்லாண்டு பாடி கொண்டு அவரோட கூட இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை கொடுத்து உதவிய ஸ்ரீ தேவராஜன் அவரும் ரொம்ப ஆச்சரியமான கைங்கரியங்களில் மூழ்கி இருக்கிறவராக இருக்கார். எப்போ வானமாமலை ஜீயர் சுவாமி கேட்பாரா 2 ராஜன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாருன்னு இவர் சுவாமி அடிக்கடி சொல்லுவார் அழகா. இதற்கு மேலே நான் என்னதான் சொன்னாலும் கேட்கறதுக்கு நீங்கள் இல்லைன்னா ரசிக்காதே இல்லையா. நான் பாட்டுக்கு வெறும் சாரையே பேசி இப்போ பழகிடுது எல்லாருக்கும். ஏன்னா ஆன்லைனில் உபன்யாசம் பண்ணி யார் இருக்கா இல்லை கவலை இல்லை, நான் பாட்டுக்கு சொல்லணும் சுவாமி. அந்த காலத்தில் அப்படி சொல்ல மாட்டோம். அன்னங்கராஜ சுவாமியரை கூப்பிட்டார். அன்னங்கராச்சாரியார் சுவாமின்னு பெரிய வித்வான் காஞ்சிபுரத்து. அவர் எழுந்தருளி திருமலைக்கு வரணும் உபன்யாசம் வரணும்னு சொல்லிட்டான். உடனே அவர் எழுந்தருளிட்டா திருமலைக்கு போகிறார். திருவேங்கமுடியான் திருவடிகளில் தானே போய் உபன்யாசம் பண்ணால் ஒரு பெரிய ரூமு கதவை போட்டு பூட்டி கிளாஸ் டோர்லாம் வச்சு ரெக்கார்டிங் ஆகும். சுவாமி இப்போ சொல்லுங்கன்னு எங்கப்பா கீழே யாரும் கேட்குறவாள்லாம் காணுமேனா இது ரெக்கார்டு பண்ணிப்போம் அப்புறம் போடுவோன்னு வேண்டவே வேண்டான்னு எழுந்து வந்தாராம் வெளியே. எங்களுக்கு எப்போ சொல்ல வரும்னா அடியார்கள் கேட்டால் தான் சொல்ல வரும். திங்கள் திருமுகத்து செய்யிடையார் உங்கள் முகத்தில் இருக்கிற பக்தியே என்ன சொல்ல வைக்கிறது. அது எங்கேயாவது டல்லாச்சுன்னா நான் சொல்கிறதும் இறங்கி போய்டும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அடியார்களாக நீங்கள் இதை ஸ்ரத்தையாக கேட்டு இந்த அர்த்த விசேஷங்களை இப்படி சொல்லணுங்கிற ஆசையோடு கூடியிருப்பவர்களாக என்னையும் ஆக்கி கொடுத்த உங்களுக்கும் நன்றியாக நம்மளது எப்பொழுதும் உரித்தாக்கும்படியாக நிற்கிறது. இது ரொம்ப ஆச்சரியம். 30 நாள் ஒரு இடத்துல இருந்து கூட எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. அது எம்பெருமானுடைய திருவருள். அழகாக அங்கேருந்து அடியனும் அடியன் பாரியையும் இவருடைய அற்புதமான ஒரு கைங்கரியமாக இங்கே இருக்கும்படியாக கூடவே பல கிராமங்கள் போகிற வாய்ப்பு, சில ஸ்கூல்ஸில் போகிற வாய்ப்பு, அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். சனாதன தர்மத்தை பரப்புவது ரொம்ப குறைஞ்சி போச்சு. நாம் அதற்கு ரொம்ப மெனக்கடுறது இல்லை. அதுக்கு மெனக்கடுறதுன்னு சொன்னால் சிரமப்படுறது இல்லை. சிரமப்படணும். எது நமக்கு தேவையோ, எது நாளைக்கு சமுதாயத்தை காக்குமோ, எது இவர்களுக்கு அழியாத ஒரு உணவாக அமையுமோ, அமிர்தமாக அமையுமோ, அதை கொண்டு போய் தேவையான விதத்தில் சேர்ப்பது ரொம்ப மஸ்ட்டு. இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்த பிறகு யாரும் புறாக்காலில் கட்டி தூது விடுறேன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா மெசேஜிங் இப்படி வந்துடுது சுவாமி, இப்படி போக வேண்டிதான் அப்படின்னு காலத்தில் நாமும் எப்படி ஆன்மீகத்தை கொண்டு போய் குழந்தைகளுக்கு சேர்க்கணும், இளைஞர்களுக்கு சேர்க்கணும், இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கோம். பணமே வாழ்க்கை ஆகாது, பதவியே வாழ்க்கை ஆகாது, வெறும் உண்டியே உடையேன்னு உகந்து ஓடுவது வாழ்க்கை ஆகாது. அதை கடந்து இருக்கக்கூடிய ஆன்மீகம் தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பெரிய பாதுகாப்பு. அதை நோக்கி நம்முடைய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும். அப்படி எனக்கு ரொம்ப ஆசை. கோவில்பட்டியில் அவருடைய சென்டர் ஸ்ரீ ராமானுஜா சென்டர் என்று பெரிய சென்டராக உருவாக வேணும். அங்கே லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம்ங்கிறது அதை இன்னும் பெருமாள் தாயார் கிருபையில் வளர்க்கும்படியாக அருள வேண்டும் என்கிற பிரார்த்தனை. அடியனுடைய குமாரன் வேதாத்தியனம் ஆயின்றிருக்கக்கூடிய பிள்ளை அழகாக அற்புதமாக கூடவே லௌகிக வழியும் வாசின்னு இருக்கக்கூடியவன். உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி 4 வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையே கூட வந்திருக்கக்கூடியவன், பொறுமையாக கேட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டாக இந்த சம்பந்தம் மேலும் மேலும் எம்பெருமானுடைய கிருபையாலே தொடர்ந்து வளரும்படியாக, நிறைய சத்கைங்கரியங்கள் நடக்கும்படியாக எம்பெருமான் ஒரு சத்தான ஒரு பாக்கியத்தை உண்டு பண்ணி தர வேண்டும். உங்களையும் ஸ்ரீரங்க யாத்திரையாக பல முறை ஸ்ரீரங்கத்தில் பார்க்க வேணும் அப்படிங்கிறதும், இன்னும் சத்விஷயங்கள் பலவாறாக நீங்கள் கேட்டு உய்வு பெற வேண்டும்.
அதற்குன்னே தான் இந்த மண்டபம் இருக்குது அப்படின்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அப்படி எனக்கு உள்ளேருந்து உணரும்படியாக இருக்கிற அழகாக அங்கேருந்து அப்படி அதை பயன்படுத்தி கொண்டு இன்னும் நிறைய ஜனங்கள் விதவிதமான ப்ரோக்ராம்ஸ், குழந்தைகளை அழைச்சி கூட அற்புதமாக பண்ணார் சுவாமி. அதுபோல் பல விஷயங்கள் இங்கே நடத்த ஏறும்படியாக ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கிருபை வேணும், அடியேனுக்கும் அதில் அன்வயம் வேணும், பாக்கியம் வேணும் என்று சொல்லி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டாக இந்த சம்பந்தம் என்றும் தொடரும்படியாக நமக்கு அமையப்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, ஆண்டாளின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த சம்பந்தம் மேலும் 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 நிறைய வளரணும், நிறைய கைங்கரிய ஸ்ரீ கோவில்பட்டியிலே பெருக வேணும், ஸ்ரீ ராமானுஜ தாசர்கள் நிறைய உருவாக வேணும், எல்லாரும் எங்கும் திருவுருள் பெற்று இன்புற வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோ நந்தனஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களாசாசனபரைர்மதாச்சாரிய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சாரியைः சத்கிருதாயாஸ்து மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.